சென்டர்ஷிப் ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 29/8/2026 சனிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். முதலாவது பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். இன்றும் லாபங்கள் அதிகமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் தந்தை வழி சொத்துக்களால் லாபம் அடையக்கூடிய சூழ்நிலையிலும் இருக்கிறது. மாலைக்கு பிறகு சிறு சிறு செலவுகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பயணங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ஆனாலும் அவையெல்லாம் உல்லாசமாகவும் மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் நடைபெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இன்று காலை முதல் மாலை வரை சில பிரச்சனைகளான சூழ்நிலைகள் இருந்தாலும் மாலைக்கு பிறகு நீங்கள் லாபங்கள் அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளும், உங்களிடம் உங்கள் முடிவை எதிர்பார்த்து கொண்டிருந்த நபர்கள் உங்களை தொந்தரவு செய்யும் நாளாகவும் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் மாலைக்கு பிறகு சில தெளிவான மனநிலையை அடைவதால் அப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கு அது நன்மை தரும் விதமாகவும் அமைகின்ற நாளாகவும் இது விளங்குகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்று வாழ்க்கை துணை மூலமாக சிறந்த நற்பலன்களை பெறக்கூடிய நாளாகவும், உங்கள் செயல்களிலே சிறந்து விளங்கக்கூடிய நாளாகவும், உங்கள் தொழிலிலே சிறந்து விளங்கக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு கொடுத்த பணியினை சிறப்பாக முடிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் காட்டுகிறது. இந்த நாளிலே நீங்கள் செய்கின்ற எல்லா முயற்சிகளும் எல்லா செயல்களும் அடுத்தவர்களால் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் பிறருக்கு தாராளமாக செலவிட்டு மகிழும் நாளாகவும், உங்களிடம் கேட்பவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இன்று இரவு வரை சந்திராஷ்டமம் தொடர்ந்து கொண்டிருப்பதால் நீங்கள் சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் முடிந்தால் இன்று ஓய்வெடுத்துக் கொண்டு உங்களை பற்றியும் உங்களுடைய உடல்நிலையை பற்றியும் நீங்கள் சற்று சிந்தித்து அதற்குரிய சிகிச்சைகளை பெறுவது நன்றாக இருக்கும். உடலிலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவைகளை உடனடியாக சென்று காட்டுவதும் அவைகளை ஒத்தி போடாமல் இருப்பதும் உங்களுக்கு பெரும் பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கும். மற்றபடி உங்களுக்கு வேறு விதமான உடல்நிலை அச்சுறுத்தல்கள் யாவும் எதுவும் இருக்காது. நீங்கள் தக்க மருத்துவரின் ஆலோசனைகளை பெறுவது உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை தரும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். இன்று மாலை இரவுக்குள்ளாக நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய எல்லா வேலைகளும் செய்து முடித்து மகிழும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பிள்ளைகளால் பெருமைகளும் நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். மாலைக்கு பிறகு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் மாலைக்குள்ளாக அதை செய்து முடிப்பது எல்லா வகையிலும் நன்மைகளை தரும். ஏற்ற நேரத்திலே தக்கவர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நீங்களும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் செய்யக்கூடிய எவ்வளவு கஷ்டமான செயல்களையும் நீங்கள் ஓய்வின்றி உழைத்தாலும் ஒரு சில அங்கீகாரம் மட்டுமே பெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களுக்கு மேல் இருப்பவர்களின் சொற்களை கேட்டு நீங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இது இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற காரியமே சிறந்தது என்று நினைக்காமல் உங்கள் மேலே இருப்பவர்களின் சொற்களை கேட்டு நடந்தால் இன்று உங்களுக்கு எல்லாவையும் நன்மைகள் கிடைக்கும். மற்றபடி அச்சப்படுவதற்கான சூழ்நிலை எதுவும் இல்லை. குருவருளும் திருவருளும் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்று உங்களுக்கு செய்கின்ற செயல்களை சற்று அது தாமதமாக முடிய வேண்டிய சூழ்நிலையை காட்டுவதும், அது தொடர்ந்து 2-3 நாட்கள் முயற்சிக்க வேண்டிய செயல்களாகவும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாளாகவும் இந்த நாள் காட்டுகிறது. வரவுகளையுடைய செலவுகள் சற்று அதிகமாக செய்யக்கூடிய நாளாகவும், தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளால் சேமித்து வைத்த பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். இருந்தாலும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். இன்று உங்கள் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி நல்ல சில பெயர்களை பெற்று உங்களுக்கு நீங்கள் விரும்பிய விஷயங்களை உங்கள் இஷ்டப்படியே செய்து மகிழக்கூடிய நாளாகவும், பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயங்களை வாங்கி கொடுக்கும் நாளாகவும், குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களின் ஆசைகளை நிறைவேற்றும் நாளாகவும் விளங்குகிறது. தாராளமாக செலவிட்டு மகிழ நாளாகவும் பணவரவு நன்றாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். முன்னேற்றமான நாளாக இந்த நாள் விளங்கும். இன்று நீங்கள் சரி உங்களை சுற்றியிருப்பவர்களும் சரி சந்தோஷமாக நீங்கள் அவர்களை வைத்திருக்கக்கூடிய நாளாகவும், உங்களால் அவர்கள் மிகுந்த நன்மைகளை அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். நீங்கள் பிறருக்கு இட்ட பணியினை அவர்கள் தக்கபடி செய்து முடித்து உங்களுடைய பெயரை காப்பாற்றும் நாளாகவும், கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாளாகவும், சமூகத்தில் நல்ல மதிப்பை பெறும் நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்று உங்களுக்கு எவ்வளவு வரவு வந்தாலும் செலவுகள் சிறப்பான விதத்திலே உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. இன்று நீங்கள் செய்யும் செலவு பல மடங்காக இன்னும் சில நாட்களிலே உங்களுக்கு அது திரும்பி வரும் விஷயமாக இருக்கிறது. ஆதலால் நீங்கள் செலவு செய்வதிலே நீங்கள் யோசிக்காமல் செலவு செய்வது சிறப்பான சில நன்மைகளை தரும். மாலைக்கு பிறகு நீங்கள் மன குழப்பங்கள் எல்லாம் நீங்கி
நீங்கள் சந்தோஷமான சூழ்நிலையை சந்திக்கும் நாளாக அமைகிறது. அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், இரவு வரை உங்கள் ராசியிலே சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் சற்று ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாகும். அதே சமயத்திலே குடும்பத்திலே மகிழ்ச்சியும் லாபங்களின் அளவு பெருகுவதும் சிறப்பான நல்ல விஷயங்களையும் சில அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை நீங்கள் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். உங்கள் தேகத்திலும் தோற்றத்திலும் நல்ல பொலிவுடன் இருப்பீர்கள். நீங்கள் சில புதிய ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழும் நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள், உங்களுடைய வேலை தொழில் விஷயமாக நீங்கள் பயணங்களை மேற்கொண்டு அதை வெற்றிகரமாக முடிக்கும் நாளாகவும் காட்டுகிறது. உங்களோடு இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்பட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை அவர்களே செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்கும். மாலைக்கு பிறகு நீங்கள் சற்று ஓய்வெடுப்பதும் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் நன்மையை தரும்.